ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஆமேன். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். ஆமேன். பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தர் இந்த 30வது நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்ட ஆசீர்வாதத்தை, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை, ஆணையிட்ட அந்த நன்மையை உங்களுக்கு கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு ஆணையிட்டு சொன்ன வார்த்தைகள் இதுவரையிலும் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். இத்தனை நாட்களும் நீங்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திற்கு உள்ள 70 பேரா போகும்போதே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்னா, இது உங்களுக்கு சொந்தமானது அல்ல, நான் இதிலிருந்து உங்களை புறப்பட பண்ணுவேன்னு அன்னைக்கே அவங்க தலை மேல வாக்கு தத்தம் இருந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அதற்கு பிறகு ஆண்டவர் மோசே என்கிற ஒரு ரட்சகனை எழுப்பி மீண்டுமாக அந்த வார்த்தையை ஆண்டவர் புதுப்பிச்சு, இல்ல நான் உங்களுக்கு ஆணையிட்ட தேசத்துல உங்களுக்கு தருவேன், நீங்க எனக்கு பின்னாடி வாங்கன்னு ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஆண்டவர் அவர்களை புறப்பட பண்ணினார். எல்லாரும் இப்பொழுது புறப்பட்டு இப்பொழுது பல ஆண்டுகளாக அந்த வனாந்தரத்தில் நடந்துட்டே இருக்கிறாங்க. இப்ப எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவர் தானே ஆணையிட்டாரு, ஆண்டவர் தானே இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு, இது கிடைக்குமா, ஆண்டவர் தருவாரா, எப்படி இது தரப்போறாரு, நம்மளாவது பார்ப்போமா, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனா கர்த்தர் ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல இதுவரைக்கும் வார்த்தை நடக்காததை குறித்து நீ கவலையே பட வேண்டாம், பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்திற்கு பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவேன். கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்ட அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்ட அந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஆணையிட்ட அந்த காரியத்தை சீக்கிரமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொன்ன ஆணையிட்ட அந்த காரியம் நிச்சயம் நடக்கும். இன்றைக்கு அந்த பிள்ளை வலுமாறி இருக்கலாம், இன்றைக்கு சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அதை பார்த்து நீ பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. அந்த ரிசல்ட்டை பார்த்து உன்னுடைய பலத்தை இழந்து விடாதே, உன்னுடைய திட மனதை இழந்து விடாதே, அந்த சூழ்நிலையை பார்த்து பலத்தை இழந்து விட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஆணையிட்டு கொடுத்ததை நீ சுதந்தரிக்கும்படி உனக்கு செய்வேன். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த அந்த வீடு உங்களுக்கு நிலைப்படும். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்த பரலோகம் நமக்கு நிலைப்படும். கர்த்தர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்புறவங்க கைகளை தட்டி கொண்டு ஆமென் என்று சொல்லி, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி, முழு பலத்தோடு நம்புறேன்னு சொல்லி, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்றதற்கு முன்னாடி நீங்கள் உபாகமம் புத்தகத்தினுடைய வாசிக்க வேண்டாம், கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிகளில் வாசிப்பீங்கன்னா வேதம் சொல்லுது, ஆண்டவர் வாக்கு கொடுத்த இந்த மோசேக்கு கடைசி நிமிஷம் ஆயிருச்சு. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கொடுமுடிக்கு மேல ஆண்டவர் அவனை கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்படின்னா மலைக்கு மேல ஆண்டவர் அந்த மனுஷனை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி எல்லாத்தையும் ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்படின்னா அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு
ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அவருக்கு முன்னாடி காமிக்கிறார். எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு. ஆனா பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு. உடனே அவர் கீழே வராரு. இப்போ மோசையை கடந்து போறாரு. அவர் மரிச்சிட்டாரு, அவர் அடக்கம் பண்றாரு. இப்போ அந்த மோசைக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 30 நாட்கள் துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த வசனம் எழுதப்படுவதற்கு முன்பாக நடக்கிற காரியத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். என்னன்னா மோசைக்காக இவர்கள் ஒரு 30 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா துக்கம் கொண்டாடுறாங்க. அத்தனை பேர், இவர்கள் தான் தலைவன் அப்படின்னா ஆண்டவர் மோசையின் மூலமா தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. இந்த மோசை தான் அவர்களுக்கு முன்பாக வழிகாட்டியா இருந்தார். எல்லா ஜனங்களும் மோசையின் இடத்துல தான் சண்டை போட்டாங்க. இப்போ அந்த தலைவரே திடீர்னு இறந்துட்டாங்க. எல்லாரும் அந்த துக்கம் கொண்டாடி இனி எப்படி பண்ண போறோம், எப்படி முன்னாடி போறோம், யார் நம்மளை வழி நடத்த போறா, கத்த நமக்கு ஆணையிட்டது நமக்கு கிடைக்குமா, வாக்குத்தத்தம் பண்ணதை நம்ம சுதந்தரிப்போமா, இவ்வளவு பெரிய மோசையே அதை சுதந்தரிக்கல, அவருக்கே இது கிடைக்கல, நமக்கு இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தடுமாற்றத்தோட இருக்கும் போதுதான் ஆண்டவர் ஜோஷுவாவை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட அந்த தேசத்தை இவர்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்பாய். அதாவது நீ ஆணையிட்ட தேசத்தை நான் உனக்கு தருவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை நம்மளை வழி நடத்தினவங்க, அந்த வாக்கு தத்தத்திற்கு காரணமாயிருக்கிறவர்களை கூட நீங்க இழந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா கத்த நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. இல்ல, நான் உனக்கு ஆணையிட்ட அந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல பாடலும் அப்படிதான். ஆணையிட்டபடி எல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். உங்கள் பேரிலே கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஆணையிட்டிருக்கிறார். ஜோஷுவாவுக்கு சொன்னது போல இந்த ஜோஷுவா சகல ஜனங்களுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்தார். கர்த்தர் இட்ட ஆணை அப்படியே நிறைவேறினது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் ஆணையிட்டது அப்படியே நிறைவேறும். ஆமென். ஆனா இந்த ஆணையிட்ட தேசத்தை குறித்து ஜனங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன் ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானான் தேசம் அப்படின்னு சொல்லும் போதே அவங்க கண்ணுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, வேதம் சொல்லுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அப்படின்னா அதை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை அவங்க மனசுல அவங்க வச்சிருந்தாங்க. அப்படின்னா கானான் தேசம்னா ஆறு ஓடும், கானான் தேசத்தினுடைய பழம் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், நீ கட்டாத வீட்டில் குடியிருப்ப, நீ நடாத திராட்சை பழத்தை நீ புசிப்ப. இந்த மாதிரி ஆண்டவர் நிறைய வாக்கு தத்துவம் கொடுத்ததுனால ஜனங்களுடைய மனசுல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா சுதந்திரிச்சிடலாம் அப்படின்றது மாதிரி மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, எப்பா நீ நினைக்கிறது மாதிரி கானான் தேசம் என்கிறது நீ நினைக்கிறது மாதிரி இல்ல, நான் உன்னுடைய கரத்துல கொடுப்பேன். ஆனா உன்னை கொண்டு அதை என்னவா மாத்திடுவேன்னா, நான் கானான் தேசமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், நிறைய நமக்கு ஆணையிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ஆணையிட்ட, ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த காரியம் எந்த கஷ்டம் இல்லாம ரொம்ப அழகா அதுவா நமக்கு கிடைச்சு, அதுவா நம்ம கையில கிடைச்சு, நம்ம ரெடி பண்ணி அவ்வளவுதான் நம்ம போய் சந்தோஷப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அப்படியே அல்ல. ஆண்டவர் என்ன நமக்கு சித்தம் வச்சிருக்கிறாருன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, உன்னை கானானுக்கு நான் கூட்டிட்டு போவேன். ஆனா நீங்கள் நினைக்கிறது போல கானானை சுத்தி உனக்கு எல்லா உடனே ஒண்ணும் இல்லாம கிடைச்சிடாது. ஆனால் அந்த கானானை உங்களை கொண்டு நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, கானானுக்காக நீங்கள் எதிர்பார்த்து, நடாத திராட்சை தோட்டத்தை நீங்க எதிர்பார்த்து, கட்டாத வீட்டை நீங்கள் எதிர்பார்த்து, இப்படியெல்லாம் ஆண்டவர் தரப்போறாரு, இப்படியெல்லாம் ஆண்டவர் தரப்போறாரு அப்படின்னு ஒரு கற்பனையோட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கானானை நீங்க பார்க்கலாம். அது உங்களுடைய பார்வைக்கு ஒருவேளை கானான மாதிரியே தெரியாம இருக்கலாம். இல்ல, ஆண்டவர் எனக்கு நியமிச்ச கானான் இது இல்ல, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்த இது ஆசீர்வாதம் இது இல்ல, இப்படியா ஆண்டவர் தருவாரு?
எனக்கு இப்படி சொல்லலையே, ஆண்டவர் கொடுத்த வாக்கு ரொம்ப பெருசா எல்லாம் கொடுத்தாரு, பெரியதை எதிர்பார்த்துட்டு நான் வந்தேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சிலரை பார்த்து தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு நியமித்த கானான் இதுதான், ஆனால் இந்த காரியத்தை பார்த்து கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே. ஆனால் இந்த வனாந்தரம் கானானாய் மாறும், இந்த சூழ்நிலை கானானாய் மாறும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை கொண்டு போய் குடி அமர்த்தி அந்த தரிசனத்துக்குள்ள கர்த்தர் வச்சு, அந்த வேலையில கர்த்தர் உங்களுக்கு வச்சு, அந்த சூழ்நிலை சரியில்லாத இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைத்து, உங்கள் மூலமாய் சகலத்தையும் ஆண்டவர் சரியாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் அந்த கிருபைக்காக ஆமென் கரங்களை தட்டி கர்த்தர் சமூகத்திலே அந்த கிருபைக்காக ஹalleluya கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லலாம். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணின அப்படின்னா, ஆண்டவர் இவர்களோட உடன்படிக்கை பண்ணின கானான் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க வாசிப்பீர்களானால், முதலாவதாக நம்பர் 1, முதலாவதாக வனாந்தரமும். நீங்க அந்த வசனத்தை வாசிக்க முடியும், நீங்க எடுத்துக்கொள்ளலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாமே. வனாந்தரமும். ஆமென். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் 26ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 26ஆம் அதிகாரத்தினுடைய ஆதியாகமும் 26ஆம் அதிகாரத்தினுடைய 34, 35 வசனத்தை வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயரினுடைய குமாரத்தி ஆகிய யூத்தியையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தி ஆகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். 35வது வசனத்தை, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். நல்லா கவனிச்சுங்க. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொடுக்கிற தேசம் வனாந்தரமும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வனாந்தரம். இரண்டாவது வேதம் சொல்லுது லீபனோன் அப்படின்னா காடானது, லீபனோன் காடு. மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு ஐப்ராத்து நதி, மூன்றாவது ஐப்ராத்து நதி. நான்காவது கர்த்தர் சொல்கிறார் ஏத்தியரின் தேசம், ஏத்தியருடைய தேசம். நம்பர் 4 ஐந்தாவதாக சூரியன் அஸ்தமிக்கிற தேசம். நம்பர் 5 ஐந்தாவதாக பெரிய சமுத்திரம். கவனிங்க, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்த தேசம் ஃபர்ஸ்ட் என்னத்தை அவங்க பார்த்தாங்களாமா? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வனாந்தரம். இரண்டாவது என்ன பார்த்தாங்க? லீபனோன். மூன்றாவது என்ன பார்த்தாங்க? ஐப்ராத் நதி. நான்காவது கர்த்தர் என்ன கொடுத்தாரு? ஏத்தியரின் தேசம். ஐந்தாவது என்ன கொடுக்கிறாரு? சூரியன் அஸ்தமிக்கிற தேசம். ஆறாவது கர்த்தர் என்ன கொடுத்தாரு? பெரிய சமுத்திரம். கவனிங்க, எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கவனமா கவனிச்சாதான் புரியும். அப்படின்னா ஆண்டவர் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறாரு. அந்த ஆணையிட்டு கொடுக்கிறது நடக்குமான்ற ஒரு சந்தேகம் வருது. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, கண்டிப்பாக நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல உன்னை கொண்டு போய் குடி அமர்த்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. இவங்களுடைய மனசுக்குள்ள அதை குறித்து ஒரு வித்தியாசமான ஒரு பிம்பம் இருக்குது. ஆனா அதை மாத்தி ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லப்பா நீ நினைக்கிறது மாதிரி அங்க கானான் அப்படின்றது நீ நினைக்கிறது மாதிரி இல்ல. ஆனா உன்னை கொண்டு போய் உட்கார வைத்து நான் அதை என்னவா மாத்திடுவேன் அப்படின்னு சொன்னா கானானாய் மாத்துவேன். அப்போ நம்பர் 1 முதலாவதாக கர்த்தர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா வனாந்தரமான இடம். என்ன இடமாமா? வனாந்தரம். வனாந்தரத்தில் நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா அதுல வறட்சியை மட்டும்தான் பார்க்க முடியும். அது கர்த்தர் ஜனங்களுக்கு கையளிப்பேன் என்று கொடுத்த முதல் இடம் என்னன்னா வனாந்தரம். ஆனா அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் சொல்கிறார், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டாக்குவேன்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்திருக்கலாம், ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் பண்ணி இருக்கலாம். ஆனா அந்த உடன்படிக்கையினுடைய ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இப்ப உடன்படிக்கையினுடைய முதல் கால ஆண்டவர் உங்களை எங்க எடுத்து வைக்க பண்ணுவார்னா, நீங்க வனாந்தரத்துல தான் எடுத்து வைப்பீங்க. ஆனா அந்த வனாந்தரத்தை பார்த்த ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வெகு சீக்கிரத்திலே அந்த வனாந்தரம், அந்த வறட்சி மாறி கர்த்தர் அதுல ஒரு பெரிய மகிமையை காண பண்ணுவார். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஐயோ, நான் வயல்வெளியை தானே எதிர்பார்த்தேன், நான் ஆறுகளை தானே எதிர்பார்த்தேன், ஆனா நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வனாந்தரத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, நான் உனக்கு ஆணையிட்ட தேசம் இதுதான். இப்பொழுது நீ பார்க்கும் போது இந்த தொழில் வனாந்தரமா இருக்கும், இந்த குடும்பம் வனாந்தரமா இருக்கும், நீ கடந்து போகிற சூழ்நிலை வனாந்தரமா இருக்கும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் மூலமாய் உன்னை கொண்டு இந்த வனாந்தரத்தை நான் மாற்றுவேன். நம்புறவங்க கைகளை மேல தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தையா வருது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யோசேப்புக்கு கர்த்தர் எகிப்து தேசத்திலே கொண்டு போய் முதலிலே வனாந்தரத்தை தான் கர்த்தர் காண்பிச்சார். ஆனா அந்த வனாந்தரத்தை அந்த மனுஷனை கொண்டே கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றினார். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தம் புரியுது? எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கானான் தேசம் நம்ம நினைக்கிறது மாதிரி எடுத்த உடனே எப்படி இருக்காது சொல்லுங்க. எடுத்த உடனே எல்லாமே அங்க பர்ஃபெக்ஷனா இருக்காது. நம்ம அவ்வளவுதான், நமக்கு எல்லாமே அங்க ரெடியா இருக்கும், நம்ம போய் ஆக்குபை பண்ணா போதும் அப்படின்னு நினைக்க முடியாது. அதை என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்மை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உருவாக்குவார். நான் நம்புறேன், உங்களை கொண்டு கர்த்தர் உருவாக்குவார், உங்களை கொண்டு கர்த்தர் உருவாக்குவார். நீங்க தான் அதுல உருவாக்க போறீங்க, நீங்க தான் அதை கானானா மாத்த போறீங்க. அந்த அபிஷேகத்தை வேற யாரிடத்திலையும் கர்த்தர் வைக்கல, உங்க தலை மேல, என் தலை மேல நான் கர்த்தர் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இப்போ ரெண்டு விதமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வீடு வாங்க முடியும். ஒன்னு கட்டின வீட்டை வாங்கலாம், இல்லைன்னா இடத்த வாங்கி வீடு கட்டலாம். இதுல கட்டின வீடை வாங்குறதுல நமக்கு ரொம்ப குஷி, ஏன்னா நமக்கு ரொம்ப ஈஸி, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அவங்க எல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சிருவாங்க. நம்ம போன உடனே என்ன பண்ண போதும் சொல்லுங்க? குடி போனா போதும், அவ்வளவுதான். குடி போய் ஜாலியா இருக்கலாம். இன்னொரு வீடு இருக்குது, என்னன்னா இடத்த வாங்கி நம்மளே நின்று ஒரு கொத்தனாரை வச்சு கட்டி நம்ம தண்ணி ஊற்றி ஒவ்வொரு கல்லுக்கா ஜோம் பண்ணி, இது இங்கே இருக்கட்டும், இது இங்கே இருக்கட்டும், இந்த சிமெண்ட்டை போடாத, இந்த ஜல்லியை போடாத அப்படின்னு கட்டி சின்னதுலேருந்து அஸ்திபாரத்திலிருந்தே நம்ம பார்த்து கட்டி முடிக்கிற வீடு. இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த ரெண்டு வீட்டில் எந்த வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? எந்த வீடு? இந்த கட்டின வீடு பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஏன்னா அவங்க எந்த இடத்துல எப்படி ஒட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. அதுவும் இப்போ இந்த பிளாஸ்டர் பாரிஸ்னு ஒன்று வந்துச்சு பாருங்களேன். இந்த பிளாஸ்டர் பாரிஸ்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸி, எவ்வளோ பெரிய அழுக்கான இடத்தையும் என்ன பண்ணிடலாம், இந்த பிளாஸ்டிக். இப்போ பாருங்களேன், நம்ம சர்ச்சை சுற்றியும் என்ன இருக்குன்னா மொத்தம் பிளாஸ்டர் பாரிஸ் தான். இந்த இருக்கிற கட்டணம் வந்து ரொம்ப குறைவுதான், ஆனால் இங்கே இருக்கிற எல்லாமே சவர் கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாமே பிளாஸ்டர் பாரிஸ். இதை மட்டும் ஒரு போர்டை இப்போ பாருங்களேன், அந்த எல்இடியை திறக்கிறதுக்கு ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பார்த்தீங்களா, அந்த ஓட்டை வழி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ள கண்டதும் இருக்கும், உள்ளுக்குள்ள அதை இதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஏன்னா அது எல்லாத்தையும் மூடி மேலே பிளாஸ்டர் போட்டு ரொம்ப அழகாக காமிச்சிடுறோம். அவ்வளோ உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அது ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம நிறைய வீடு நம்மளா ஆக்குபை பண்றத நம்மளுக்கு தெரியாது. அதனுடைய எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிப்பேர் வந்தா எப்படி சரி பண்றது எதுவுமே தெரியாது. அதனால நாம் ஆராதிக்கிற தேவன் சில நேரத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அந்த வாக்குத்தத்தத்தினுடைய காரியத்தை ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி, இதான் உன் கையில வச்சுக்கோ, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ அமைதியா உட்காரு அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. நம்முடைய கையில வெறும் ஸ்கெட்சை கையில கொடுத்துட்டு, இடத்த கையில கொடுத்துட்டு, நீ கட்டு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றவர் தான் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய கரத்துல கர்த்தர் பிளான கர்த்தர் கையில தராரு, நிலத்தை கையில கர்த்தர் தராரு. தந்துட்டு அத்தனை கிருபையும் கொடுத்து உங்களை கொண்டே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கட்டி எழுப்ப போறாரு.
கத்தர் சொன்ன வார்த்தை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கத்தர் உருவாக்கி ஆமென் அப்படியே நடத்த போறாரு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், இவர்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் இடம் வனாந்தரம். இரண்டாவது ஆண்டவர் கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா லீபனோன் மட்டும். எப்படி கொடுத்தாராமா? லீபனோன். லீபனோன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். லீபனோன் அப்படின்றது அடர்ந்த காடு. என்னது? அடர்ந்த காடு. லீபனோன் அடர்ந்த காடு. அப்போ இரண்டாவது ஜனங்களுடைய கையில ஆண்டவர் கொடுத்தது கானான் தேசம் அப்படின்றது. நீ ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல வனாந்தரத்தை பார்ப்ப, ரெண்டாவது எதை பார்ப்பேன்னா நீ காடுகளை பார்ப்பாய். ஆனா அந்த காடுகளை வெட்டி திருத்தி வயல் நிலமாக்குற அபிஷேகத்தை கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய கரத்துல கொடுத்தாரு. இரண்டாவது கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது லீபனோன். அது அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காடை கர்த்தர் உங்க மூலமாய் வெட்டி திருத்தி ரெடி பண்ணி அதை செழிப்பான வயல் நிலமாய் நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஆமென் ஹல்லேலூயா. நம்பர் 3 மூன்றாவது இங்க என்னன்னா ஐப்ராத் நதி மட்டும். அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா தெரியும். ஐப்ராத் நதி. இது எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் ஆமென் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ஆமென். 2ஆம் விசை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நீ வாங்கினதும் உன் அறையில் இருக்கிறதுமான கச்சையை எடுத்துக்கொண்டு எழுந்து ஐப்ராத் நதி மட்டும் போய் அதை அங்கே ஒரு கன்மலை வெடிப்பிலே ஒளித்து வை என்றார். இப்போ 7வது வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது நான் ஐப்ராத் நதிக்கு போய் கச்சையை ஒளித்து வைத்த இடத்தை தோண்டி அதை எடுத்தேன். ஆனால் இதோ அந்த கச்சை கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போயிற்று. ஹலோ பிரதர், இப்போ இந்த ஐப்ராத் நதி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா ஊழியக்காரனை பார்த்து ஒரு கச்சையை கொண்டு போய் அங்க ஒளித்து வைன்னு சொல்றாரு. ஆனா ஒளிச்சு வச்சுட்டு திரும்பி போய் பார்த்தா அது என்ன ஆகுதாமா? என்ன போய் இருக்குது? கெட்டு போய் இருக்குது. அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்த தேசத்துல அவங்க மூணாவது சந்திக்கிறது எங்க? மூணாவது அவங்க கையில கொடுத்திருக்கிறது என்ன? கெட்டு போகிற ஒரு ஒன்ன கத்தர் கையில கொடுக்கிறாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அந்த கெட்டு போய் இருக்கிற அந்த இடத்துல நான் உன்னை பயன்படுத்தி அதையே உனக்கு நன்மையாய் மாற்ற பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 4 நாலாவது நீங்க வாசிங்கன்னா ஏத்தியரின் தேசம். என்ன தேசமாமா? இந்த ஏத்தியரை குறித்து தான் ஃபர்ஸ்ட் வாசிச்சோம். நீங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தினுடைய நீங்க 34வது வசனம், ஏசா 40 நீங்க 35வது வசனத்தை வாசிக்கலாம். 35வது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் எப்படி இருந்தாங்களாமா? மனநோவா இருந்தார்களாமா. எப்படி இருந்தாங்க? அப்போ நம்பர் 4 நாலாவதாக ஏத்தியரின் தேசம் அப்படின்றது மனநோவை கொடுக்கிற இடம். மனநோவை கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின இடத்துல என்ன இருக்குது? கர்த்தர் உடன்படிக்கை பண்ணின இடத்துல என்ன இருக்குது? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. மனநோவு இருக்குது. மனநோவு இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் கூட நான் இருக்கிறேன். என் அபிஷேகம் உங்ககிட்ட இருக்குது. என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குது. என்னுடைய வழி நடத்துதல் உங்ககிட்ட இருக்குது. நீ அந்த மனநோவா இருக்கிற இடத்தை நீ ஒரு ஆசீர்வாதமான இடமாய் மாற்றுகிற அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோட கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 5 ஐந்தாவதாக வேதம் சொல்லுகிறது சூரியன் அஸ்தமிக்கிற தேசம் மட்டும். அப்படின்னா அஸ்தமிக்கிறதுன்றது என்னது? சூரியன் அஸ்தமிக்கிறதுன்றது மழை. அப்படின்னா வெளிச்சம் இல்லை, இருள். அகைன் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இடம் என்ன அப்படின்னா இருள். ஆனா அந்த இருளை நீ என்னவா மாத்து அப்படின்னா நீ வெளிச்சமாய் மாத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நம்பர் 6 ஆறாவதாக கர்த்தர் கொடுக்கிற இடத்துல என்ன இருக்குது? பெரிய சமுத்திரம். பெரிய சமுத்திரம் அப்படின்னு சொன்னா உன்னை வழி விடாம தடுக்கிற சக்தி. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான தேசம். அப்படின்னா கர்த்தர் ப்ராமிஸ் பண்ண ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல ஃபர்ஸ்ட் என்ன இருக்காமா? வனாந்திரம். நம்பர் 2 ரெண்டாவது லீபனோன். மூன்றாவது என்ன இருக்குது? ஐப்ராத் நதி. நான்காவது என்ன இருக்குது? ஏத்தியரின் தேசம். ஐந்தாவது என்ன இருக்குது? சூரியன் அஸ்தமிக்கிற தேசம். ஆறாவது என்ன இருக்குது? பெரிய சமுத்திரம். ஹல்லேலூயா.
ஆனா இவ அத்தனையும் கர்த்தர் ஆப்போசிட்டா யார் கையில கொடுக்கிறாரு? யார் கையில? உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைங்க கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்போ அந்த தரிசு நிலத்தை கையில கொடுத்துட்டு நீ இறங்கி போய் போரடி, நீ இறங்கி போய் யுத்தம் பண்ண ஆரம்பி. உன் கூட நான் இருக்கிறேன், என் அபிஷேகம் உன் கூட இருக்குது, என் வழி நடத்துதல் உன் கூட இருக்குது, என் ஆலோசனை உன் கூட இருக்குது, கர்த்தருடைய ஆலோசனை உங்க கூட இருக்குது. பிரதர், கர்த்தர் இன்றைக்கு இந்த 30வது நாள் அநேகரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. மகனே, நான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணின தேசம் இதுதான், உனக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் இதுதான். இந்த வனாந்தரத்தை பார்த்து சோர்ந்து போகாத, இந்த லீபனோனை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, இந்த ஐப்ராத் நதியை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, இந்த ஏத்தியரின் தேசத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, இந்த சூரியன் அஸ்தமிக்கிற தேசத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, இந்த பெரிய சமுத்திரத்தை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். நான் உன்னை காலடி எடுத்து வைக்க பண்ணி உனக்கு முன்பாக இருக்கிற அத்தனை ஜாதிகளையும் உன்னை விட்டு துரத்தி அதே இடத்துல உங்க வம்சத்தை நிலைப்படுத்துவேன். அதற்கான பலன் இப்பொழுது பரலோகத்திலிருந்து அநேகர் மேல இறங்கி வருகிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நீங்க ரொம்ப அழகா செய்ய போறீங்க, வெற்றியாய் செய்ய போறீங்க. ஓ ஹalleluya! திருத்துகிற அபிஷேகத்தை, திருத்துகிற அபிஷேகத்தை, சரி பண்ணுகிற அபிஷேகத்தை நம்மேல் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். ஹalleluya! கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லலாம். எகிப்தை ரெடி பண்ணி கர்த்தர் யோசேப்புனுடைய கையில கொடுக்கல, யோசேப்பை எகிப்துல கொண்டு போய் எகிப்தை அவன் மூலமா கர்த்தர் ரெடி ஆக்குறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது? எகிப்துல ஆண்டவர் யோசேப்பை கொண்டு போய் எகிப்தை ரெடி பண்ணி யோசேப்பினுடைய கையில ஆண்டவர் தரல. ஆனா ஒண்ணுமே இல்லாத எகிப்த, மோசமான எகிப்த, தன்னை கஷ்டப்படுகிற எகிப்த கர்த்தர் யோசேப்பினுடைய கையில கொடுத்து அந்த மனுஷனை எகிப்துக்குள்ள கொண்டு போய் எகிப்தை சரி பண்ணிட்டாரு. எகிப்தினுடைய பஞ்ச காலத்துல பிழைக்கிறதுக்கு பண்ணிட்டாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல இந்த 100 நாளையில ஒரு புது அபிஷேகம் வருகிறது, புது மகிமை வருகிறது. உங்களை கொண்டு போய் பாழானத உங்க மூலமா கர்த்தர் பயிர் நிலமாக்க போறாரு. கேளுங்க, அந்த அபிஷேகத்தை கேளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைங்க கேளுங்க, இந்த அபிஷேகம் இதுதான் கர்த்தர் ஆணையிட்டது, இதுதான் கர்த்தர் ஆணையிட்டது. எல்லாரும் கேளுங்க. உங்க மூலமாய் உங்க கைகளை கொண்டே, ஆமென், என் கைகளை கொண்டே, என் கையை கொண்டு துவங்கின காரியத்தை என் மூலமா கர்த்தர் சரி பண்ணணும். உங்க கையை அப்படியே கர்த்தருக்கு நேராக தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, என் கையில கொடுக்கிறத நான் ஏதேன் தோட்டமா மாத்தணும், நான் கானான் தேசமா மாத்தணும், வனாந்தரத்தை நான் கானானா மாத்தணும், லீபனோனை நான் கானானா மாத்தணும், ஐப்ராத் நதியை நான் கானானா மாத்தணும், ஏத்தியரின் தேசத்தை நான் கானானா மாத்தணும், சூரியன் அஸ்தமிக்கிற தேசத்தை கானானா மாத்தணும், பெரிய சமுத்திரத்தை. கேளுங்க, கேளுங்க. தாத்தாரா பௌதாக தன்னமா ரியக்கபா ததனமா ரஹதல ரியாதனமா ரஹதனமா. சோர்ந்து போகாதீங்க. அது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவனார கர்த்தர் கொடுத்தாரே, இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்தாரே, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரே, இந்த மாதிரி ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தாரே அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அது வனாந்தரத்தை வயல்வெளியா மாத்தும். ஹalleluya! அந்த அபிஷேகத்தை தான் நீங்க வாங்கணும், அந்த அபிஷேகத்தை தான் நீங்க வாங்கணும். ஆண்டவர் அதுக்காக தான் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தினுடைய நதியை கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றட்டும். இந்த 30வது நாள் வெரி ஸ்பெஷல் டே. இது ஒரு ஸ்பெஷல் டே. இந்த 30th டே இன்னைக்கு ஆண்டவர் இந்த 30வது நாள் உங்க மேல ஒரு விசேஷித்த அனாயிண்டிங்க கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு, ஆணையிட்டு இருக்கிறாரு. உனக்கு கானான் தேசம், நீங்க அதை கானான் தேசமா மாற்ற போறீங்க. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆணையிட்ட தேசத்தை உனக்கு நான் தருவேன், உங்களுக்கு நான் தருவேன். ஹalleluya. எத்தனை பேர் இந்த அபிஷேகத்திற்காக ஜெபிக்க போறீங்க? அப்போ உங்க கையில கொடுக்கிற வனாந்தரம், உங்க கையில கொடுத்திருக்கிற வனாந்தரத்தை நீங்க வயல்வெளியா மாத்திர அபிஷேகத்தை உங்களுக்கு தரணும். ஆமென். உங்க கையில இருக்கிற லீபனோன் அடர்ந்த காடு நீங்க வெட்டி திருத்தணும், அந்த காடை வெட்டி திருத்தணும் நீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க கையில கொடுக்கிற ஐப்ராத் நதி கெட்டு போகிற நதி, ஆனா உங்க கையில வந்து அது சுத்தமாகணும். ஆமென்.
அகைன் வேதம் சொல்லுது ஏத்தியரின் தேசம். ஏத்தியரின் தேசம் மனநோவு, மனநோவு. ஆனா உங்க கையில கொடுக்கிற மனநோவை நீங்க கிளியர் பண்ற அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும். நம்பர் 5, சூரியன் அஸ்தமிக்கிற இருள், நீங்க அந்த இடத்துல லைட்டா இருந்து வெளிச்சத்தை கொடுக்கணும். நம்பர் 6, பெரிய சமுத்திரம், தடை மதில், பெரிய சமுத்திரம், அதை நீங்க தாண்டணும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்கு அப்படிதான் தருவார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி கானானை என் கையில கர்த்தர் கொடுக்கறத விட என்ன கானான்ல கொண்டு போய் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்றது தான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன வேணும்? சோம்பேறி மாதிரி கேட்கக்கூடாது. எனக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு கேட்கக்கூடாது. நம்ம நிறைய பேர் அப்படி தான் கேட்குறோம். ஒன்றுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழகாக கிளியராக ரெடி பண்ணி பக்காவாக என் கையில் கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்போம். ஒரு நல்ல வெற்றியுள்ள தலைவன் அப்படி கேட்க மாட்டாங்க. வெற்றியுள்ள தலைவன் என்ன கேட்பாங்கன்னா, ஒன்றுக்கும் ஆகாத என் கையில் கொடுங்க, ஒன்றுக்கும் ஆகாததை என் கையில் கொடுங்க, நான் அதை. நீங்கள் காலேபா இல்லை நீங்கள் இஸ்ரவேல் ஜனமா? காலேப் என்ன கேட்டார்? கேட்கல, மலை நாட்டை எனக்கு கொடுங்க. எப்பா உனக்கு வயசாகுதுப்பா, நீ என்னமோ சின்ன பையனாட்டுன்னு கேட்டுட்டு இருக்கிற. யார் சொன்னா? எனக்கு 40 வயசுல இருந்த அந்த பெலன் எனக்கு இப்பவும் இருக்குது, எனக்கு இப்பவும் இருக்குது. அதனால எனக்கு என்ன தாரும்? மலை நாட்டு. அவங்க பொண்ணு அதை விட மேலு, அவர் தான் அப்படி இருக்காருன்னா அது என்ன? அவங்க என்ன கேட்குறாங்க? கேட்கல. எனக்கு ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டாரு, ஆனா அதை கொடுத்தா அது அவருக்கு திருப்தியா இல்லை. எனக்கு என்ன பண்ணும்? எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு. சரி, இன்னொன்று தர்றோம், உனக்கு ஏற்கனவே இருந்தது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. அது கொடுத்தது தான், எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுங்க, அதையும் நான் வெட்டி திருத்தி நான் ரெடி பண்ணிக்கிறேன். சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ஆனால் நம்ம தான் நிறைய பேர் சோம்பேறியாட்டம் அப்படியே கிடத்துட்டோம். ஆமாம், நம்ம எல்லாம் கொடுத்து கையில் அப்படியே கொடுத்து எல்லாம் உருட்டி கொடுத்து செல்வாங்களா, இல்லை வாயில் ஊட்டி விட்டா கூட நல்லா இருக்கும், அதுக்கு கூட நம்ம. ஸோ அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்கள் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக நம்மளை நகர்த்தி கொண்டு போகிறாரு. இந்த 100 டேஸில் கர்த்தர் உங்களை பெரிய பிளானோட ஆண்டவர் எடுத்துகிட்டு போகிறாரு. எனக்கு நல்ல பிள்ளைய தந்தீங்க, சோத்திரம். நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைய கொடுக்காத உங்களுக்கு நல்ல பிள்ளையா மாத்திர கிருபை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. ஆமேனே வரமாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஆமேன். அந்த பிள்ளைய நீங்க முழங்கால நின்று நல்ல பிள்ளையா மாத்தணும். அந்த வனாந்தரத்தை நீங்க கானானா மாத்தணும். முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். ஏன்னா உங்க மேல என் மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெருசு. கர்த்தர் அவ்வளவு அனாயிண்டிங்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்க எங்க போனாலும் யோசேப்பு போற இடம் நல்லா இருக்கும். யோசேப்பு போன உடனே போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. யோசேப்பு போன உடனே சிறைச்சாலை ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. யோசேப்பு போன உடனே பார்வோனுடைய அரண்மனை ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. யோசேப்பினுடைய அப்பா லாபானுடைய வீட்டில் போன உடனே லாபான் சொல்றாரு, கணக்கு பார்த்தேன், நீ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வருமானம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குது, உன்னையும் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றாரு. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அழகு, அதுதான் உங்களுடைய பவர். நீங்க அதை வாங்கணும், இந்த ஜபத்தில் வாங்கணும். என் கையை பிளஸ் பண்ணணும் ஆண்டவரே, என் கையில அழுக்கானதை கொடுத்தாலும் அதை சுத்தமா மாற்றக்கூடிய பவரை தருவார் உங்களுக்கு தருவார். அந்த பிளஸிங் உங்க கையில இருக்க போகுது. எளிமை நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பெரிய பலத்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறத நான் பார்க்கிறேன். உனக்கு கையளிக்க போகிறேன். உனக்கு நான் ஆணையிட்ட கானான் தேசத்தை உனக்கு நான் தருவேன். உனக்கு ஆணையிட்டதை நான் தருவேன். கர்த்தர் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு அவர் நிறைவேற்றுவார். அது நடக்கும். அதை கர்த்தர் தருவார். அந்த காரியத்தை ஆண்டவர் கட்டளை இடுவாராக. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். நான் உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க போறேன். எதுக்கு ஜெபிக்க போறேன்னா, ஆண்டவர் உங்க கையில கொடுக்கிற சொல்லுங்க, வனாந்தரத்தை, லீபனோனை, ஐபிராத்தை, ஏத்தியரின் தேசத்தை, சூரியன் அஸ்தமிக்கிற தேசத்தை, பெரிய சமுத்திரத்தை நீங்க என்னவா மாத்தணும்? கேட்கல, சொல்லுங்க சத்தமா. உங்க கையில என்ன கொடுத்தாலும் நீ எப்படி மாத்துவீங்க? இது ஒரு அபிஷேகம், இது ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் எங்க பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவாரு, என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, காய்கறி குழம்பையும் கறி குழம்பு மாதிரி வைக்கணும் சிஸ்டர் அப்படின்னு. காய்கறி குழம்ப எப்படி வைக்கணுமாமா?
கறி குழம்பு மாதிரி வைக்கணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சிலர் அப்படி வைப்பாங்க. உண்மைதான். நீங்கள் வந்து இந்த இப்போல்லாம் சிக்கன் தான் கிடச்சிடும் நமக்கு. ஆனால் நான் ஒரு காலத்தில் நினைப்பேன், நமக்கெல்லாம் சிக்கன் என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ ரொம்ப வறுமையினுடைய உச்சகட்டம் இல்லை, சோயாபீன்ஸ் தான் நமக்கு சிக்கன். அது சிலருக்கு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். சிக்கன் வாங்குறதுக்கு காசு இருக்காது, ஆனால் நமக்கு என்ன தான் சிக்கன். இந்த சோயாபீன்ஸை நல்லா கூட்டு வைக்க தெரிஞ்சவங்க வச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், சிக்கனெல்லாம் தோற்று போயிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கன்னியாகுமரி சைடில் போய் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும்போது அந்த கல்யாணத்துக்கு அது வைப்பாங்க, அந்த சோயாபீன்ஸில் கூட்டு வைப்பாங்க. நீங்கள் ஒருவேளை கன்னியாகுமரி போனால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அது உங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ தெரில. ஆனால் எனக்கு கறிக்குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இன்னும் கொஞ்சம் வைங்கயா அப்படின்னா சிலர் வைக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி என்ன அப்படின்னா, நம்ம கையில் ஒன்றுக்கும் ஆகாததை கொடுத்தா கூட நமக்கு ஒரு வல்லமை இருக்கணும், நமக்கு ஒரு ஜபம் இருக்கணும். அதை நல்லா நான் என்ன பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் சிரமம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். சிலது புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, சிலர் நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள நிற்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான் உனக்கு கானானாய் மாற்றி தருவேன். கர்த்தருடைய உடன்படிக்கை உங்க மேல இருக்குது. கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறாரு. ஹalleluya. இந்த 30வது நாள் ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க கையில ஆகாதுன்னு கொடுத்திருக்கிறாங்க. ஆகாது என்று தள்ளின கல்ல மூளைக்கு தலைக்கல்லா ஏசப்பா எப்படி மாத்துவாரோ, அவருடைய பிள்ளையாகிய உங்க கையிலையும் ஆகாதுன்னு கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை நீங்க மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவீர்கள். ஹalleluya. என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போறாரு. என் தலை மேல அந்த அபிஷேகம் வரட்டும். ஜெபமனுக்கு சத்தத்தை உயர்த்து. ஒரு புது அனாயிண்டிங், ஒரு புது அபிஷேகம் எல்லாரும் கேட்கணும், வாஞ்சையோட கேட்கணும். ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் நீ கேளுப்பா, இன்னைக்கு கர்த்தர் பேசுறார். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றியப்பா. கர்த்தர் உங்களுக்கு வல்லமையா இந்த காரியத்தை கர்த்தர் செய்வாராக. அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. இல்ல அமைதியா இல்ல, நல்ல சத்தத்தை உயர்த்திங்க. அந்த காரியத்தை கேட்டுட்டே இருங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க முழு பலத்தோடு. ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் நம்ம மேல பொழியட்டும். ஆமென். அப்படியே வாங்க பார்க்கலாம். எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க அப்படியே இருங்க. உங்களுக்காக நான் சேர்ந்து ஜெபம் பண்றேன். இந்த அபிஷேகம் வேணும்ன்றவங்க, இதுக்காக ஸ்பெஷலா ஜெபிக்கணும்ன்றவங்க கொஞ்சம் பின்னாடி இருந்து அப்படியே முன்னாடி வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், என் கைகளை போருக்கும் ஆகும், எல்லாம் ஆகும். என் கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஆமென். அவரால் எல்லாம் ஆகும். ஆமென். வறண்ட நிலத்தை அவர் நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர். ஆமென். இந்த அபிஷேகத்தை இன்னைக்கு இந்த 30வது நாள் வாங்காம நம்ம யாரும் இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. இது ஒரு அபிஷேகமா உங்களுக்கு இருக்கட்டும். ஹalleluya. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சொல்லுவேன், இந்த இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருமைக்காக இல்லை, நீங்க ஜெபிக்கிறதுக்காக சொல்றேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியாதவங்க நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து எனக்கு வந்து இந்த ஆர்கிடெக்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஸோ மினிஸ்ட்ரி அப்படின்ற அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து சில காரியத்தை எல்லாம் நான் சிலருக்கு பண்ணி கொடுத்துருக்கிறேன், சிலருக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இதுக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது, சம்மந்தமே இருக்காது நமக்கும் அதுக்கும். ஆனால் இது நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் அவ்வளவு திட்டு வாங்கியிருக்கிறேன். பால் வாங்க போனால் பாலை கீழே போட்டு கவுத்துருவேன், பால் போயிடும். மீன் வாங்க போனால் கெட்ட மீன் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி வேலைக்கு போய் அங்கே அந்த இடத்துல போனால் நான் இருக்கிறது மட்டும் ஒன்றும் ஆகாமல் போகும். இந்த ப்ரெஸ் வேலையில் இருந்தேன் ஒரு டைம், ஒரு 1 இயர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலைக்கு போனேன். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கை சன்லைட்டில் வச்சு எக்ஸ்போஸ் பண்ணி அதை எடுக்கணும். எடுத்து தண்ணியை ஊற்றினோன்னா அந்த எழுத்து அப்படியே நச்சுன்னு வரும். அந்த டைமிங் தான் அது, அந்த செகண்ட்ஸுக்குள்ளே கரெக்டாக அதை எடுத்துடணும். ஆனால் நான் எப்போ எடுத்தாலும் ஒழுங்காக வராது. அது ஒரு ஃபிலிமே பார்த்தீங்கன்னா அப்போ 20 ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு ஃபிலிம் கெட்டு போச்சுன்னா அந்த ஓனர் பயங்கரமாக திட்டுவார். அதுக்காக எக்ஸ்போஸ் பண்ண என்கிட்ட தரவே மாட்டாங்க. நானும் 1 வருஷமாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு படிக்கவே இல்லை. எப்போ பண்ணாலும் தப்பாக வரும். அப்படி ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கை எது செஞ்சாலும் நல்லாவே இருக்காது, நல்லா வராது.
ஆனால் கர்த்தரிடத்தில் வந்து ஜெபம் பண்ணதுக்கு பிற்பாடு, கேட்டதுக்கு பிற்பாடு, அவருடைய கரம் என் கரத்தோட வந்ததுக்கு பிற்பாடு, அவருடைய ஞானம் என் ஞானத்தோட வந்ததுக்கு பிற்பாடு வெரி சேஞ்ச். நிறைய மாற்றம். ஒரு மாற்றம் ரெண்டு மாற்றம் இல்லை, நிறைய மாற்றம். இப்போ செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒன்றுக்கும் ஆகாததை கொடுத்தா கூட ஆகும்படியா பண்ணி விட்டுரும் அப்படின்றத ட்ரை பண்ணுறோம். நான் நம்புறேன், எனக்கு மட்டுமல்ல இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போறார். இந்த 100 days ஜெபத்துக்கு பிற்பாடு ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க, ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஒருவேளை உங்க ஃபேமிலியில எல்லாருமே அப்படிதான் இருக்கலாம். எங்க அப்பாவும் எது செஞ்சாலும் உருப்படாது, நானும் அப்படிதான். எங்க அம்மாவும் எது செஞ்சாலும் உருப்படாது, நானும் அப்படிதான். அப்படின்ற ஒரு சாபம் ஒருவேளை உங்க தலை மேல இருக்கலாம். எங்க ஃபேமிலியே அப்படிதான் பாச, யார் என்ன பண்ணாலும் உருப்படாது. எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். அக்கா அப்படிதான் இருக்கா, தங்கச்சி அப்படிதான் இருக்கா, குடும்பத்துல எல்லாருமே உருப்படல, எல்லாரும் செய்யறது நல்லா வராது. அப்படிப்பட்ட ஒரு சாபம் இருந்தாலும் நான் நம்புறேன், வேதத்துல வந்து 12 பேர் கோத்திர பிதாக்கள் இருந்தாலும் யோசேப்பு செஞ்சதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமென். ரூபன் பண்ணது அப்படி இல்லை, சிமியோன் பண்ணது அப்படி இல்லை, இசக்கார் பண்ணது அப்படி இல்லை, தான் பண்ணது அப்படி இல்லை, நப்தலி பண்ணது அப்படி இல்லை, யூதா பண்ணது அப்படி இல்லை. ஆனா யோசேப்பு பண்ணினது கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தரால முடியுமா? கர்த்தரால முடியுமா? கர்த்தரால. அதான் சங்கீதக்காரனை தாவீது சொல்லும்போது சொல்றானே, எனக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். என்ன ஞானம்னா, எனக்கு கத்து கொடுத்த டீச்சரை விட நான் ஞானமா இருக்கேன். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய உயர்வை பாருங்க. அவங்க முக்குமிக்கி உட்காந்து எஸ்ஏ கொஸ்டின் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. இவர் என்னடானா ஒரே வரல, இதுதானே சார் சொல்லிட்டேன் போங்க, அவரை விட ஞானவானம். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள். இது உங்களுக்கு வேணும், கேட்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆண்டவரே, ஊழியக்காரர் மூலமா நீங்க பேசுனது உண்மையான எனக்கு அந்த அபிஷேகம் வரணும். என் கை இனி செய்கிறது நல்லா தான் இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. என் கையை நீங்க பிளஸ் பண்ணணும். எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். என் கையில கொடுத்துருக்கிற பிள்ளையை நான் காப்பாற்றணும். என் பையில கொடுத்துருக்கிற குடும்பத்தை நான் காப்பாற்றணும். சொல்ல சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். நாம நல்ல சத்தமா நீ ஜெபம் பண்ணிட்டே இருங்க. உங்க கையை எசபா அந்த பேரை நான் வாங்க கூடாது. என் ஃபேமிலியில இருக்கிற எத்தனை பேர் வேணாலும் அந்த பேர் வாங்கலாம், ஆனா நான் அந்த பேர் வாங்க கூடாது. உங்க கரம் என் கூட இருக்கணும். இதுக்கு பிறகு நான் தோற்று போக கூடாது. இதுக்கு பிறகு நான் நஷ்டமாக கூடாது. எஸ் எஸ் எஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஐயா, ஐயா, அந்த அபிஷேகம் செய்து முடிக்கட்டும். அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, அந்த மகிமையை ஊற்றுங்க, அந்த வல்லமையை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், கண்மலையாகிய கர்த்தர், கண்மலையாகிய கர்த்தர். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வறண்ட நிறத்தை நீரூற்றாய் மாற்றுவதற்கு உங்களால முடியுமே அப்பா, முடியுமே அப்பா. உங்க வல்லமை குறைஞ்சு போகல ஆண்டவரே. உங்க உயிர் தழுதல் மகிமை மாறல. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்க மகிமை எங்க மத்தியில கடந்து வந்ததற்காக நன்றி, நடந்து வந்ததற்காக நன்றி. வனாந்தரத்தை, லீபனோன, ஐபிராத் நதிய, எத்தியரின் தேசத்தை, சூரியன் அஸ்தமிக்கிற தேசத்தை, பெரிய சமுத்திரத்தை கானானா மாத்தக்கூடிய ஒரு பெரிய பவரை எங்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் நீங்க வைத்ததற்காக இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க, இங்க சுற்றி உங்க வார்த்தையை கேட்டு நிக்கிற பிள்ளைங்க, ஒவ்வொரு வேற மேல ஒரு கிருபையை மட்டும் வச்சிருக்காங்க. ஐயா, இந்த கைகளை பாருங்க ஐயா, இந்த கரங்களை பாருங்க ஆண்டவரே. இந்த கைகள் நிறைய ஓட்டையான கையா இருக்குது. இந்த கை ஏமாந்த கைகளா இருக்குது. இந்த கை நிறைய தெரியாத கையா இருக்குது. இந்த கை நிறைய கைகள்ல பொத்தலான கையா இருக்கு. ஐயா, சம்பாரிச்சு இழக்கிற கையாவே இருக்குது இந்த கை. ஆனா இந்த கையை பிளஸ் பண்ணணும். இதுவரைக்கும் இந்த கை வச்சு நிறைய காரியத்தை பார்க்கலையே, ஆனா நீங்க ரொம்ப நல்லவராச்சே அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அல்ல, நீங்க எது செஞ்சாலும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தராச்சே. பரிசுத்தவான்களுடைய அபிஷேகமே அதானே அப்பா. அந்த அபிஷேகத்தை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் நீர் எங்களுக்கு கிருபையாய் எங்க பிள்ளைகளுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆன்லைன்ல எல்லாம் இருக்கிறாங்களோ அந்த லைவ்ல இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த சத்தம் துணிக்கப்படுகிற வீடுகளில் அற்புதம் நடக்கட்டும்பா. நன்றி ஆண்டவர். எங்க திருச்சபையினுடைய இந்த கடனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த 100 days முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவர். அதை ஆண்டவர் முற்றிலுமாய் முடிப்பதற்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவர். ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்க போகிற அந்த பைபிள் காலேஜ் ரொம்ப வெற்றியா நடக்கணும் ஏசப்பா. ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் அப்படி எழும்பிட்டே இருக்கணும். உங்க வருகை தாமதிச்சா அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்க கம்ஃபர்ட் சர்ச் மூலமாய் மிஷனரிகளை பெரிய பெரிய ஊழியர்களை எழுப்பட்டும். பல கிராமங்கள் பல தேசங்களில் ஆயிரக்கணக்கான பேர் கொண்ட திருச்சபை பெரிய ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் எங்க 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 உங்களை உருவாக்குன இடம் எங்க அப்படின்னு கேட்டா கிரிப் பைபிள் காலேஜ், கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய பைபிள் காலேஜ் அப்படின்னு சொல்லணும். கர்த்தருடைய கிருபை நடத்தட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல இயேசுவே